ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் நான் ரொம்ப லேட்டா போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, மம்மி டாடி வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். லைக் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மோர் தென் 20 டேஸ் ஆச்சு. பட் நான் அந்த வீடியோ லேட்டா போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். எப்பயுமே மம்மி டாடி வெட்டிங் டேக்கு சிம்பிளா வீட்லயே கேக் கட் பண்ணிவிட்டு, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூப்பிட்டுட்டு வெஜ் பிரியாணி பண்ணி சாப்பாடு செஞ்சு குடுப்போம். அது எப்பயுமே பண்ணுறது தான். சரி இந்த வாட்டியும் இப்படி தான் லைக் எதுவும் ஸ்பெஷலா பண்ணல. ஆக்சுவலா நான் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் செய்யும்போது என்னவோ சிம்பிளா ஒரு 1/2 கேஜி பண்ணிட்டு விட்டுறலான்னு நெனச்சேன். அப்புறம் என்னவோ தெரியல, அது ஒரு 4 1/2 கேஜி கிட்ட செஞ்சு முடிச்சுட்டேன். செஞ்சுட்டு தூங்கி எந்திச்சதே ரொம்ப லேட் ஆயிருந்துச்சு. அப்புறம் காலைல எந்திரிச்சுட்டு, இந்த மஷ்ரூம், சோயாபீன் இது சில ஐட்டம்ஸ் எல்லாம் கடையில வாங்குற மாரி இருந்துச்சு. அதெல்லாம் நானும் என் சிஸ்டர் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு, வீட்ல செய்ய ஸ்டார்ட் பண்ணுறப்பட்டிக்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சா, லைக் நாங்க வேற சொல்லியிருந்தோம் எல்லாருக்கும். லைக் ஈவினிங் ஒரு 6:30க்கு அப்படி கேக் கட் பண்ணுறோம். எல்லோரும் வர சொல்லியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒண்ணு சீக்கிரமா செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா இந்த வடை சுடுறது வந்து எனக்கும் வராது, சிஸ்டருக்கும் வராது. அது கொஞ்சம் பயம். ஸோ மம்மியும் வந்துட்டு நானே சுட்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, வடை வந்து மம்மி தான் சுட்டு குடுத்தாங்க. ஆனா இந்த பாயாசம், அப்புறம் இந்த வெஜ் பிரியாணி எல்லாம் சிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி இதுதான் நான் பண்ண கேக். இதோட வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்க கூட இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சோம். ஏன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு 2:30க்கு அப்படி தான். பட் பரவாயில்ல 4:30க்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டோம். ஆனா இந்த டெக்கரேஷன் ஒர்க் மட்டும் எதுவும் ஆகல. பிகாஸ் என் தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன், "நீயே பண்ணுடா என்னால் முடியாதுன்னு" சொல்லிட்டு. அவனும் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான். பட் அவனை கடைசியில் ஏதோ சிம்பிளாக பண்ணி முடித்தான். ஓகே, பட் சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை. பட் திரும்ப பண்ணுற அளவுக்கு யாருக்கும் பொறுமையும் இல்லை, பேஷன்ஸும் இல்லை. எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும். பிகாஸ் வீட்டுக்கு யாரும் பெருசாக வரப்போறதில்ல. லைக் அக்கம் பக்கம் இருக்கவங்க தான் வர்றாங்க. அவங்களுக்கு தெரியும். லைக் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் நான், மம்மி, மேகா எல்லாம் ரெடி ஆகிட்டு கேக் கட்டிங்க்கு பிரியா வரேன்னு சொல்லியிருந்தால சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, இருந்தாலே வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். இதுதான் என் தம்பி. மோஸ்ட்டாக எந்த வீட்டிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யாருன்னா டுட்டு தான். பிகாஸ் அவன் நினச்சிட்டு இருக்கா இது அவனோட பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு. ஏன்னா நான் கேக் செய்யும்போது வந்து சார்ட்டி என் பர்த்டேக்கு தான் நான் கேக் பண்ணுறேன், நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வேலை அவன் தான் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் இந்த கேக் கட்டிங் கூட அவ்வளோதான். நான் தான் கேக் கட் பண்ணுவேன், நீ கட் பண்ணதையும் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான். எங்கள் மம்மி அப்புறம் சரிடா நீயே பண்ணுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அவன்கிட்ட நைஃப் கொடுத்து பண்ண இன்னும் அடம் பிடிச்சிருப்பா. ஃபைனலி கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் டுட்டு பார்த்தீங்களா ரொம்ப அப்செட்டாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு இது மம்மி டாடி வெட்டிங் ஆனிவர்சரி, அவன் பர்த்டே இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் அவன் கோச்சிக்கிட்டு கீழே போய் உக்காந்துக்கிட்டான். நான் அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி மேலே கூப்பிட்டுட்டு வந்து ஓகே ஓரளவுக்கு அந்த ஸ்னோ ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்த பின்னாடி கொஞ்சம் டுடு ஃபுல் ஹாப்பி ஆகிட்டான். சாப்பாடு செய்யும்போது சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும்னு நினச்சோம். பிகாஸ் நாங்கள் கூப்பிட்டது ஒரு 5-6 மெம்பர்ஸ் தான். பட் நாங்கள் நிறைய சாப்பாடு செஞ்சுட்டோமோன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் அப்படி இல்லை, சாப்பாடெல்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. ஸோ காலி இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான், இதுதான் மம்மி டாடி வெட்டிங் ஆனிவர்சரி. சிம்பிளாக இப்படி தான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.